மக்கள் பணத்தை ஒரு அவசரத்துக்கு யாராவது இறந்துட்டாங்கன்னா ஏதோ 50,000 1,00,000 கொடுக்கறது எல்ஐசியோட வேலை. 8,00,000 10,00,000 கொடுக்கறது வேலை. ஒரு இடத்துலையும் பணம் கொடுக்காம எப்படி ஏமாற்றலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம்? எல்ஐசியை ஒரு காலப்போக்கில் 91ல் மியூச்சுவல் ஃபண்டு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா எல்ஐசியை மட்டும் விற்றது போகாது, எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டும் 1,00,000 கோடி எங்களுக்கு ஏயுஎம் வந்தோடனே இதை எப்படி விற்று நாங்கள் பணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. மக்களுக்காக ஆரம்பித்த ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு அது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கம்பெனியை பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு ப்ராப்பராக பார்லிமெண்ட்டில் பேசாமல் மணி பில்லை அட்டாச் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5% விற்று மக்கள்கிட்ட இப்படி போகும் அப்படி போகும் 5,000 போகும் 10,000 போகும்னு சொல்லி 950 விற்றுட்டு அதுலேருந்து இன்னும் அந்த லெவலுக்கே இன்னும் பணம் 2-3 வருஷம் கழிச்சு அங்கேயே இருக்குது அந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸு.